வணக்கம். ஒரு சராசரி மனிதனுக்கு சுமார் 100 முடிகள் வரை உதிர்கின்றன. ஒருவேளை நீங்களும் இதை கவனித்திருக்கலாம். காலையில் எழும்போது தலையணையில் முடி, ஷாம்பு போடும்போது கையில் முடி. ஆனால் இதில் மிக மோசமான விஷயம், இது எல்லாம் ஏன் நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது என்பதுதான். இப்போது நீங்கள் இதை கவனிக்கவில்லை என்றால் இன்னும் சில வருடங்களில் நீங்கள் வழுக்கை போன்ற நிலைக்கு மாறக்கூடும். அதனால் இந்த வீடியோவில் உங்கள் முடியை ரகசியமாக அழிக்கும் 5 தினசரி பழக்க வழக்கங்கள் என்னவென்றும் அவற்றை எப்படி விரைவாக சரி செய்வது என்றும் நான் காட்டப் போகிறேன். உங்கள் முடி உதிர்வு கட்டுப்பாட்டை மீறி சென்றாலோ அல்லது வழுக்கை விழ ஆரம்பித்தாலோ அதை மீண்டும் வளரச் செய்யும் ஒரு ஹோம்மேட் ஆயில் முறையையும் நான் சொல்லப் போகிறேன். வாருங்கள் ஆரம்பிக்கலாம். இரவு பழக்க வழக்கங்கள். பெரும்பாலான மக்கள் இதை கவனிப்பதில்லை. ஆனால் நீங்கள் தூங்கும் விதம் உங்கள் முடியை அமைதியாக அழிக்கக்கூடும். இரவில் உங்கள் முடியை பலவீனமாக்கும் 2 பொதுவான தவறுகள் இங்கே உள்ளன. முதல் தவறு, ஈரமான முடியுடன் தூங்குவது. ஈரமான முடி மிகவும் பலவீனமானது. நீங்கள் தலையணையில் தலையை திருப்பும் போது அங்கே ஒரு உராய்வு ஏற்படுகிறது. இந்த உராய்வு முடியின் வெளிப்புற அடுக்கை சேதப்படுத்தி வேர்களிலிருந்தே முடிகளை பலவீனமாக்கும். நீங்கள் இரவில் குளிப்பவராக இருந்தால் படுப்பதற்கு முன் முடி 80% காய்ந்து விட்டது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிக ஈரப்பதத்தை நீக்க ப்ளோ ட்ரையரின் கூல் செட்டிங்கை 2-3 நிமிடங்கள் பயன்படுத்துவது நல்லது. இரண்டாவது தவறு, காட்டன் தலையணை உறைகளை பயன்படுத்துவது. காட்டன் உங்கள் உச்சந்தலையில் உள்ள இயற்கையான எண்ணெய்களை தூங்கும் போது உறிஞ்சிவிடும். இது உங்கள் முடியை வறண்டதாகவும் ஃப்ரிஸ்ஸானதாகவும் எளிதில் உடையக்கூடியதாகவும் மாற்றும். இதற்கான எளிய தீர்வு சில்க் அல்லது சாட்டின் தலையணை உறைகளுக்கு மாறுவதுதான். இவை மிகவும் மென்மையானவை. ஒரு வாரம் இதை முயற்சி செய்து பாருங்கள். காலையில் முடி மிகவும் மென்மையாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். சரியான எண்ணெயை தேர்ந்தெடுப்பது. உண்மையான பிரச்சனை என்ன என்பதை கவனிக்காமல் பலர் எண்ணெய் பயன்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு எண்ணெய்க்கும் அதற்கான தனி பயன்பாடு உள்ளது. லைட் ஆயில்கள். பளபளப்பிற்கும் மென்மைக்கும் பாதாம் எண்ணெய், ஆலிவ் எண்ணெய் போன்றவற்றை பயன்படுத்தலாம். ஸ்ட்ராங் ஆயில். முடி வளர்ச்சிக்கு நிரூபிக்கப்பட்டது ரோஸ்மெரி எண்ணெய். இதை சரியாக பயன்படுத்தினால் மினாக்சிடில் என்ற வலிமை மிக்க பலனை தர இதற்கு முடியும். எண்ணெய் பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை. அதிக எண்ணெய் பயன்படுத்த வேண்டாம். 4-5 சொட்டு எண்ணெய் மட்டுமே போதுமானது. அதிகமாக பயன்படுத்தி கழுவும் போது அது முடியை மேலும் வறண்டதாக்கும். எண்ணெய் வைத்து தூங்க வேண்டாம். இது மயிர்கால்களை அடைத்து அரிப்பை ஏற்படுத்தும். ஷாம்பு செய்வதற்கு முன் மசாஜ் செய்யுங்கள். ஷாம்பு செய்வதற்கு முன் உச்சந்தலையில் மசாஜ் செய்வது முடியின் அடர்த்தியை 8% வரை அதிகரிக்கும் என்று ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. முடி உலர்த்தும் முறை. முடி உலர்த்துவதற்கு கூட சிறப்பு கவனம் தேவை. முடி உதிர்தலுக்கு வழிவகுக்கும் 2 தவறுகள் இங்கே உள்ளன. முதல் தவறு, தவலால் கடுமையாக தேய்ப்பது. ஈரமான முடியை தவலால் கடுமையாக தேய்ப்பது முடி உடைவதற்கு காரணமாகும். மேலும் காலப்போக்கில் முடி வேர்களை பலவீனமாக்கும். இதற்கு பதிலாக முடியை உலர்த்தும் போது தவலை பயன்படுத்தி மெதுவாக ஒத்தி எடுக்கவும் அல்லது அழுத்தவும். இதற்கு சிறந்த வழி மைக்ரோஃபைபர் டவல் பயன்படுத்துவதுதான். இரண்டாவது தவறு, ஹேர் டிரையர் பயன்படுத்துவது. நீங்கள் அவசரமாக இருந்தால் ஹேர் டிரையர் பயன்படும். ஆனால் தினமும் இதை பயன்படுத்துவது முடியை மெல்லியதாக்கும். ஒருவேளை நீங்கள் பயன்படுத்தினாலும் சூடான காற்றை பயன்படுத்தாதீர்கள். சூடான காற்று உங்கள் முடியையும் உச்சந்தலையையும் முற்றிலுமாக அழித்துவிடும். கடுமையான ஷாம்புவை தவிர்க்கும். உங்கள் முடி உதிர்வுக்கு காரணம் நீங்கள் பயன்படுத்தும் ஷாம்புவாக இருக்கலாம். பெரும்பாலான சாதாரண ஷாம்புகளில் சல்பேட்டுகள் உள்ளன. இவை உச்சந்தலையில் உள்ள இயற்கையான எண்ணெயை நீக்கிவிடும். அந்த எண்ணெய் போகும்போது முடி வறண்டதாகவும் பலவீனமாகவும் கருடுமுருடானதாகவும் மாறும். இதை சரி செய்ய சல்பேட் இல்லாத ஷாம்புக்கும் ஒரு மைல்டு கண்டிஷனருக்கும் மாறுங்கள். முடி கழுவும் கணக்கு. நீங்கள் எத்தனை முறை முடி கழுவ வேண்டும் என்பது உங்கள் முடியின் வகையை பொறுத்தது. சுருண்ட முடி வாரத்திற்கு 1-2 முறை. அலையலையான முடி வாரத்திற்கு 2-3 முறை. நேரான முடி வாரத்திற்கு 3-4 முறை. ஜிம்முக்கு செல்பவர்கள், வியர்ப்பவர்கள் தினமும் கழுவுவதில் தவறில்லை. ஆனால் ஜென்டில் டெய்லி யூஸ் ஷாம்புவை பயன்படுத்துங்கள். முக்கிய கவனம், முடி கழுவும் போது முடியின் நுனிகளில் கவனம் செலுத்தாமல் உச்சந்தலையை சுத்தம் செய்வதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். ஷாம்பு செய்த பிறகு முடியின் கீழ்ப்பகுதியில் மட்டும் கண்டிஷனரை பயன்படுத்தி மென்மையையும் ஆரோக்கியத்தையும் பராமரிக்கவும். ஊட்டச்சத்து. நீங்கள் வெளியில் எவ்வளவு கழுவி சுத்தம் செய்தாலும் உங்கள் உள்பகுதி பலவீனமாக மோசமாக இருந்தால் உங்களுக்கு முடி உதிர்வு ஏற்படும். முடியின் வேர்களுக்கு கிடைக்கும் ஊட்டச்சத்து உணவில் இருந்துதான். உங்கள் டயட் மோசமாக இருந்தால் எந்த ஷாம்புவாலோ அல்லது எண்ணெயாலோ உங்கள் முடியை காப்பாற்ற முடியாது. உங்கள் முடியை ஆரோக்கியமாக்க தேவையான ஊட்டச்சத்துகள் இதோ. புரோட்டீன். முடி 90% புரோட்டீனால் ஆனது. இது கெரட்டின் என்று அழைக்கப்படுகிறது. முட்டை, சீஸ், சிக்கன், பருப்பு, கடலை போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். தினமும் காலை உணவுக்கு 3 முட்டைகள் சாப்பிடுங்கள். ஹெல்தி ஃபேட்ஸ். கொழுப்புகள் உச்சந்தலைக்கு நன்மையான ஈரப்பதத்தை தரவும் முடிக்கு பளபளப்பை கொடுக்கவும் உதவுகின்றன.
பாதாம், வால்நட், ஆளி விதைகள், சியா விதைகள் ஆகியவை சிறந்த மூலங்கள். வைட்டமின்கள் மற்றும் கனிமங்கள், குறிப்பாக வைட்டமின் ஏ, சி, இ, ஜிங்க் மற்றும் பயோட்டின் தேவை. உதாரணமாக கீரை, புரோக்கோலி, ஆரஞ்சு, நெல்லிக்காய் போன்றவை. நீரேற்றம் மற்றும் வாழ்க்கை முறை, தினமும் 7-8 கிளாஸ் நீர் குடியுங்கள். இது உச்சந்தலை வறண்டு போகாமலும் பொடுகு வராமலும் தடுக்கும். மன அழுத்தத்தை குறைக்கவும். மன அழுத்தம் நேரடியாக முடி உதிர்வுக்கு காரணமாகிறது. 5 நிமிடம் இயற்கையில் நடப்பது உங்கள் மன அழுத்தத்தை 30% வரை குறைக்க உதவும். லைஃப் சேவிங் டிப். இப்போது உங்களுக்கு ஒரு லைஃப் சேவிங் டிப். இதை கேட்கும் போது விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் வெங்காயச்சாறு முடி வளர்ச்சிக்கு ரியலி உதவும். உங்கள் முடி உதிர்வு தீவிரமாக மாறி இருந்தால் வெங்காயச்சாறு ஒரு மீட்பர். 2002ஆம் ஆண்டில் நடந்த ஒரு ஆய்வில் வழுக்கை உள்ள மன்னர்கள் 6 வாரங்களுக்கு தினமும் 2 முறை வெங்காயச்சாறை பயன்படுத்தினார்கள். 4வது வாரத்திலேயே 93 பேருக்கு புதிய முடி வளர்வது தெரிந்தது. இதை எப்படி செய்வது? ஒரு வெங்காயத்தின் சாற்றை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு காட்டன் பேடை நனைக்கவும். உச்சந்தலையில் முடி குறைவான அல்லது வழுக்கை உள்ள பகுதிகளில் மெதுவாக ஒத்தி எடுக்கவும். குறைந்தபட்சம் 4 வாரங்களாவது இதை காலையும் இரவிலும் செய்யுங்கள். இதை 15 நிமிடம் விட்டு பின் கழுவவும். வெங்காயச்சாறில் சல்பர் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஏராளமாக உள்ளன. இது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து உறங்கி கிடந்த மயிர்கால்களை எழுப்பும். உங்களுக்கு வாசனை பிடிக்கவில்லை என்றால் சிறிய அளவில் தேங்காய் எண்ணெய் அல்லது ரோஸ் வாட்டர் அதில் சேர்க்கலாம். இவ்வளவு நேரம் நாம் முடியை காப்பாற்ற கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பேசினோம். ஆனால் நீங்கள் இந்த டிப்ஸ்கள் அனைத்தையும் பின்பற்ற முயற்சி செய்தும் ஒரு போக்கஸ் அல்லது ஒரு உற்சாகம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால், ஒருவேளை நீங்கள் இதைவிட பெரிய போரில் இருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். இன்று ஏராளமான இளைஞர்கள் பார்ன் சுய இன்பம் பழக்கத்துக்கு அடிமையாகி அவர்களின் பொன்னான நேரத்தையும் ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் கெரியரில் கவனத்தையும் இழக்கிறார்கள். முடி உதிர்வு என்பது ஒரு அறிகுறி மட்டுமே. உண்மையான பிரச்சனை உங்கள் மனதின் கட்டுப்பாட்டை நீங்கள் இழப்பதுதான். நீங்கள் ஒரு சிறந்த ஆணாக மாற விரும்பினால், இந்த கெட்ட பழக்கங்களில் இருந்து வெளியே வந்து வாழ்க்கையின் முழுமையான கட்டுப்பாட்டை திரும்ப பெற விரும்பினால், உங்களுக்கான தீர்வுதான் எங்களுடைய சுப்பீரியர் மென் பில்டிங் புரோகிராம். கடந்த 6 வருட அனுபவம் மற்றும் ஆராய்ச்சியில் இருந்து நாங்கள் உருவாக்கிய இந்த புரோகிராம் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற உதவியுள்ளது. இது வெறும் அறிவுரை அல்ல, உங்கள் பலவீனங்களை எப்படி பலமாக மாற்றுவது என்பதற்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ளூ பிரிண்ட் ஆகிறது. உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து எல்லா வகையிலும் ஒரு சக்தி வாய்ந்த நபராக மாறுவதற்கான முதல் படியை இன்றே எடுங்கள். இப்போதே டிஸ்கிரிப்ஷனில் அல்லது பின் செய்த கமெண்டில் உள்ள லிங்கை கிளிக் செய்து எங்கள் புரோகிராமில் சேருங்கள். இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். அவ்வளவுதான். எதிர்காலத்தில் இது போன்ற மேலும் வீடியோக்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை அழுத்தவும் மறந்து விடாதீர்கள். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்ற உதவும் சிறப்பு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நிச்சயமாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.